ஸ்ரீ கற்ப விநாயகர் துணை. மெர்க்குரி அஸ்ட்ரோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு லக்னம். லக்னம்னா என்ன, லக்னத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ லக்னம் அப்படிங்கிறத இந்த பதிவோட நோக்கம். லக்னம்னா என்ன, லக்னத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது சூரியனோட ஒளிப்புள்ளி எந்த ராசியில் விழுகுதோ அதுதான் அந்த குழந்தையின் லக்னம். லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி என்னவோ அதனுடைய அந்த நட்சத்திரத்துடைய காரகத்துவங்கள் தான், அதனுடைய குணங்கள் தான் அந்த ஜாதகர் பெற்றிருப்பார். அதை சார்ந்து தான் அவருடைய சிந்தனை இருக்கும். அதனுடைய ஆசைகளை அனுபவிக்கத்தான் அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார், இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். லக்னத்தோட புள்ளி எந்த கிரகத்தை சார்ந்து இருக்குதோ, எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் அந்த லக்னம் இருக்குதோ அதனுடைய காரகத்துவங்கள் தான், சார்ந்த விஷயங்கள் தான் அந்த ஜாதகர் சிந்திப்பார். லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோட தன்மை தான் அவருடைய சிந்தனை இருக்கும். லக்னம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகருடைய தலைப்பகுதியை குறிக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தில் லான் போட்டு 2 கோடு போட்டிருக்கும். இதுதான் அவருடைய லக்னத்தை குறிக்கிற இடம். லக்னம் எந்த ராசியில் இருக்குதோ அதன்படி தான் அவருடைய சிந்தனை இருக்கும். ஒருத்தருடைய லக்னத்தை வைத்து அவருடைய உடல் தேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், அவருடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம், உடல் தோற்றம், உடல் வடிவம், அடைய போகிற புகழ், அவருடைய செல்வாக்கு, அவருடைய பூர்வீகம், எந்த மாதிரி இடத்துல அவர் பிறந்திருப்பார், இது எல்லாமே சொல்லலாம். அவருடைய ஆயுள், அவருடைய தேக ஆரோக்கியம், இது எல்லாமே லக்னத்தை வைத்து சொல்லலாம். ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எந்த மாதிரி சிந்திப்பார் அப்படிங்கிறத அந்த லக்ன புள்ளியை வச்சு சொல்லலாம். லக்னம் என்ற நட்சத்திரத்தோடைய காரகத்துவங்களை வச்சு அவர் ஒரு பிரச்சனை வரும்போது எந்த மாதிரி சிந்திப்பார், எந்த மாதிரி முடிவெடுப்பார் அப்படிங்கிறத லக்னத்தை வச்சு சொல்லலாம். லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோட தன்மை சார்ந்து அவர் சிந்தனை இருக்கும். லக்னம்னா நம்மளுடைய ஆன்மா. அந்த லக்னத்தில் ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த ஆன்மாவுக்குள்ள அந்த கிரகத்தோட தன்மை தான் முழுக்க அவருக்கு இருக்கும். லக்னத்தில் ஈச கிரகம் இருந்ததுன்னா ஒரு குணக்கேடு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். லக்னம் என்ற ராசி அவருடைய குணம் எப்படி இருக்குது, அவருடைய மனம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத சொல்லும். லக்னம் என்ற நட்சத்திரம் என்னவோ ஆழ்மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும். ஒருத்தருடைய லக்னம் என்னவோ லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அதுதான் அவருடைய பிராப்தம். லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தோட உறவு, அந்த கிரகத்தோட காரகத்துவம் எல்லாமே அவருக்கு இயற்கையாகவே அவருக்கு கிடைக்கும். 2 கிரகங்கள் இருந்ததுன்னா 2 கிரகத்தோடைய காரகத்துவங்களும் ஜாதகருக்கு கிடைக்கும், தானாகவே கிடைக்கும். லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவங்கள் அனைத்துமே இவரை தேடி வரும். இதுதான் அவருக்கு உண்டான பிராப்தம். கொடுப்பினை அப்படிங்கிறது எல்லாமே லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள் வைத்து தான், லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள் ஜாதகரின் கொடுப்பினையை குறிக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் பலமாக இருக்கணும். ஒரு ஜாதகர் ஒரு உழவு யோகத்தை பெற்றிருந்தாலும் அந்த லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். லக்னம் வலுவாக இருந்தால் தான் ஜாதகர் அந்த யோகத்தையும் அனுபவிக்க முடியும். லக்னம் வலுவாக இல்லை அப்படின்னா உடல்நல பிரச்சனை இருக்கும். யோகம் இருந்தாலும் லக்னம் கெட்டு போயிட்டா, லக்னத்தில் ஏதோ ஈசகிரகங்கள் இருந்ததுன்னா உடல் நல குறைபாடு ஏற்படும். உடல் நல குறைபாடு இருந்ததுன்னா யோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது. ஜாதகர் யோகத்தை அனுபவிக்க மாட்டார். அதனால் லக்னம் பலமாக இருக்கிறது தான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி யோகத்தை அனுபவிக்கினாலும் லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். ஒரு அவயோகமே நடக்குது அப்படின்னாலும் அந்த அவயோகத்தை எதிர்த்து போராடணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் லக்னம் வலிமையாக இருந்ததுன்னா தான் அந்த ஜாதகர் அவயோகத்தை எதிர்த்து, பிரச்சனையை எதிர்த்து போராடும் தன்மையை பெற்றிருப்பார். இல்லைன்னா அந்த பிரச்சனையை அவர் தாங்கிக்க மாட்டார். ஒரு ஜாதகர் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா அந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருக்க வேண்டும். லக்னாதிபதி லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தா தான் அவர் நினைத்தது நடக்கும், யோகத்தை பெறுவார். நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கிறது, அதிர்ஷ்டத்தை வரவழைக்கிறது, செல்வத்தை குவிப்பது லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அவர் நினைத்தது நடக்கும். லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய விதியை குறிப்பது. அதே போல ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னம் வர்க்கோத்தமம் அப்படின்னு அமைஞ்சிருந்ததுன்னா, லக்னம் வர்க்கோத்தமம் அப்படின்னா ராசியிலும் பக்கத்தில் போட்டிருக்கிற நவாம்சத்திலும் ஒரே கட்டத்தில் ஒரே ராசியிலே லக்னம் அமைஞ்சிருந்ததுன்னா அந்த ஜாதகர் பலமான விதி அமைப்பை பெற்றிருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஒரே சீரான தன்மையை, சீரான குணத்தை பெற்றிருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா பிடிவாத தன்மை இருக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா கொள்கை பிடிப்புள்ளவர், லட்சியத்தில் உறுதியாக இருப்பவர், கடைசி வரை லட்சியத்தை
கைவிடாமல் இருப்பவர் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவர் பெருசாக திட்டமிடக்கூடியவராக இருப்பார். அதிகமான திட்டமிடுதல் இருக்கும். தந்தையாருடைய சொல்படி கேட்பார். அவருடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் தந்தையாருடைய பங்களிப்பு இருக்கும். சூரியனோட தன்மையான நிர்வாகத்திறன் அவர்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் பெரிய கனவு இருக்கும் அவருக்கு. இதுதான் லக்னத்தில் சூரியன் இருப்பவர்களுடைய தன்மை. அதே மாதிரி லக்னத்தில் சந்திரன் இருந்ததுன்னா தாய் சொல்லை தட்டாதவர். தாயாருடைய அன்பும் அரவணைப்பும் இருக்கும். வளர்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா தாயாருடைய அன்பு கிடைக்கும். தேய்பிரையாக இருந்ததுன்னா தாயாருடன் கருத்து வேறுபாடு இருக்கும். அதே போல் தேய்பிரையில் இருந்ததுன்னா உடல் நல குறைபாடு, உடல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவருக்கு நிச்சயம் இருக்கும். சந்திரன் லக்னத்தில் இருக்கும்போது பாதி நாள் வளர்பிறையாகவும் பாதி நாள் தேய்பிரையாகவும் இருக்கிற சந்திரன் மாதிரியே வளர்பிறையப்ப மனநிலை பலமாகவும் தேய்பிரையப்ப மனநிலை பலம் குறைவாகவும் ஜாதகர் இருப்பார். லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா முன்கோபக்காரராக இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் சகோதரர்களுடைய பங்களிப்பு இருக்கும். விபத்தை அடிக்கடி சந்திப்பவராக இருப்பார். உடல் சூடு இருப்பவர். லக்னத்தில் இருக்கிறவர் கண்டிப்பாக கணிதத்துறை, கணிதம் எல்லா துறைகளிலும் புத்தி கூர்மையுடன் இருப்பார். கற்றுக்கிறதுல ஆர்வம் இருக்கும். கணக்கு வழக்குகள் கூர்மையான அறிவு பெற்றிருப்பார். லக்னத்தில் குரு இருக்குது அப்படின்னா நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான திறமையோடு இருப்பார். போதிக்கும் தன்மை இயல்பாகவே இருக்கும். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு மனைவி சொல்லை தட்டாதவர். மனைவியின் கட்டுப்பாட்டில் ஜாதகர் இருப்பார். மனைவி சொல்லை கேட்பவர். மனைவி வந்ததுக்கப்புறம் அவருக்கு யோகம் ஏற்படும். லக்னத்தில் சனி இருந்ததுன்னா நிச்சயமாக அவருக்கு அவரோட சிந்தனை முழுவதும் வேலை வேலை வேலைன்னு தான் இருக்கும். அவர் முதியோர்களை பராமரிப்பதில் சேவை செய்வதிலும் பெரிய விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி செய்வது அவங்களுடைய கர்மாவை குறைக்கும், புண்ணியத்தை அதிகரிக்கும். லக்னத்தில் நிச்சயம் லக்னத்தில் ராகு இருக்கிறது நன்மையை தராது. லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா அடம் பிடிக்கும் தன்மையை தரும். யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. பிடிவாதத்தை தரும். புரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க. முன்கோபத்தினால தன்னைத்தானே வருத்திட்டு மற்றவர்களையும் காயப்படுத்துவாங்க. தன்னை காயப்படுத்திட்டு தன்னை சார்ந்திருக்கிற மற்றவர்களையும் காயப்படுத்துவாங்க. லக்னத்தில் ராகு இருப்பது சர்ப்பதோஷத்தை தரும். இன்றைய பதிவில் இதுவரைக்கும் லக்னம் அப்படிங்கிறத பற்றியும் லக்னத்தில் இருக்கிற கிரகங்களை பற்றியும் அதனுடைய காரகத்துவங்களை பற்றியும் பார்த்தோம். இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.